மீனராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க. இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்ல வாரமா அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனை மனதார வேண்டிக்கிறேன். வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியா இந்த வார ராசி பலன் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? நீங்க நினைத்த காரியமெல்லாம் நடக்க போகுதா? அதிர்ஷ்டமா அமைய போகுதா? நீங்க எந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லி இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்க ராசியில இருக்கும் பூரட்டாதி, 3ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய 3 நட்சத்திரங்களும் வெவ்வேறான அம்சங்களையும், கதிர்வீச்சுகளையும் கொண்டவையா அமைஞ்சிருக்கிறதால, உங்க வாழ்க்கை பல நேரங்கள்ல பல கோணங்கள்ல இருக்கிறதா காட்சியளிக்கும். அடிக்கடி சிறுபிள்ளைத்தனமா ஏதேனும் செஞ்சுட்டு சிக்கல்ல மாட்டிக்குவீங்க. குருவின் தனுசு ராசியில பிறந்தவங்க பட்பட்டுன்னு பேசுவாங்க. ஆனா குருவின் மீனராசியில பிறந்த நீங்க இதமாவும், இங்கிதமாவும் சூழ்நிலை அறிஞ்சு பேசுவீங்க. தனுசு ராசியில பிறந்தவர்கள் திட்டம் எதுவும் இல்லாம திடீர் முடிவு எடுப்பாங்க. இருந்தாலும் மீன ராசியில பிறந்த நீங்க திட்டமிட்டு செயல்படுவீங்க. தனகாரகனான குருவின் ராசியில நீங்க பிறந்திருக்கிறதால பணத்தை விட மனசு தான் பெருசுன்னு நினைப்பீங்க. யாராவது உங்களை அவமானப்படுத்தினா வாழ்க்கை முழுசுமே அவங்கள ஒதுக்கி வச்சிருவீங்க. உங்களின் இமேஜ் எங்கேயுமே எப்பயுமே பாதிக்கக்கூடாதுன்னு எச்சரிக்கையா நடந்துக்குவீங்க. வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாயே உங்களின் 9ஆம் அதிபதியாகவும் வராரு. 9ஆம் இடத்த பாக்கியஸ்தானம்ங்கிறதால வாக்குனால அதாவது பேசியே நிறைய பணம் சம்பாதிப்பீங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானம் எனப்படும் 5ஆம் இடத்துக்கு அதிபதியா சந்திரன் வராரு. உங்களுக்கு குழந்தை பிறந்த உடனேயே சட்டுன்னு வாழ்க்கை தரம் மேம்படும். உங்களின் பலர் நீண்ட தூரம் பயணம் செஞ்சு வேலைக்கு செல்வீங்க. 8க்கு உரியவன் சுக்கிரன்கிறதால திடீர் பயணங்கள்லாம் மேற்கொள்றதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். ஆயுள்காரகரா சனி துலாம் ராசியில உச்சமடைஞ்சிருக்கிறதால நீண்ட ஆயுள் உண்டு உங்களுக்கு. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியா செவ்வாய் வருவதால தந்தைய முன்னுதாரணமா கொண்டு முன்னேற பார்ப்பீங்க. அப்பாவை பின்பற்றினாலும் வித்தியாசமா முயற்சி செய்யறதுல ஆர்வம் கொண்டு இருப்பீங்க. தந்தைக்கு நம்மிடம் இன்னும் கொஞ்சம் அக்கறை இருந்தா நல்லா இருக்குமேன்னு அவ்வப்போது நினைச்சு ஏங்குவீங்க. 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்துக்கும் உங்களின் ராசி அதிபதியான குருவே இருக்கிறதால உங்களில் பலரும் சுயதொழில் ஈடுபடவே விரும்புவீங்க. சிலர் நீதி, கணக்கு தணிக்க, வங்கி, பதிப்பகம் போன்ற துறைகள்ல புகழுடன் பணம் சம்பாதிப்பீங்க. எத்தனை பணம் வந்தாலுமே எடுத்து வைக்க முடியாதபடி செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். கடலும் நீரும் அதை சார்ந்த பகுதிகளிலுமே மீனை குறிக்கிறது. உலகின் ஆதாரமும் நீர்தான். உலகின் முதல் உயிரும் மீன்தான். கடல், ஆறு, நதி என்று எல்லாவற்றுக்கும் அடிப்படையான நீர்தான். நீர் பரவி இருக்கும் பரப்புக்கேற்ப வெவ்வேறு பெயர்கள். பஞ்சபூதங்கள்ல நீரின் தத்துவத்தை சொல்லும் கோயிலுக்கு செல்லும் போது உங்களுக்கு நிச்சயம் மாற்றம் ஏற்படும். அப்படி நீர் தத்துவத்தை உணர்த்துவதும் பஞ்சபூதங்கள்ல நீருக்கு உரிய தலமா விளங்குறதும் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயம்தான். கருவறையிலேயே நீர் ஏறும் இறங்கும். இந்த தல அம்பாள் சக உலகையும் ஆள்றதால அகிலேண்டீஸ்வரி எனும் திருப்பெயரோடு அருள்வாளிக்கிறார். மீனராசியில பிறந்தவர்கள் திருச்சிக்கு அருகிலுள்ள திருவானைக்காவல் ஜம்பகேஸ்வரரை வணங்குங்க. கடல் அளவு அருளையும் நன்மையும் பெறுங்க. மேலும் இந்த வார ராசியை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு பொருளாதாரம் சுமாராதாங்க இருக்கும். அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டாலும் உடனுக்குடன் சரியாயிரும். வீடு மனை வாங்கணும்னு நீண்ட நாளா நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ சாதகமா முடிய போதுங்க. பழைய கடன்கள்லாம் தீர்வதற்கு வாய்ப்பு ஏற்பட போகுது. சிலருக்கு தாயாருக்காக மருத்துவ செலவுகள்லாம் செய்யக்கூடிய நிலைமை ஏற்படும். ஆனா பாதிப்பு எதுவும் இருக்காது. வாகனங்கள்ல செல்லும் போது கவனம் தேவைங்க. வேலைக்கு செல்றவங்களுக்கு அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலை நிலவ போகுது. ஒரு சிலருக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு சாத்தியம் ஏற்படுது. வியாபாரத்துல முக்கிய முடிவுகள்லாம் எதையும் இப்போ எடுக்கக்கூடாதுங்க. அவசிய முடிவு எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டா தகுந்தவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு செய்யறது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் தரும் வாரமா இந்த வாரம் இருக்க போது. வேலைக்கு செல்றவங்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதா இருக்குங்க. வெள்ளை உள்ளம் மற்றவர் மீது அக்கறை கொண்ட மீனராசினர் இந்த வாரம் அலங்கார பொருட்களை வாங்கி மகிழ போறீங்க. ராசி அதிபதி சமூக மதிப்பை உயர்த்துவாருங்க. புத்தகம், கணக்கு வழக்கு தொழில், ஏஜென்சி, சிறு வியாபாரிகள் தொழில் விரிவாக்க பணிகளை மேற்கொள்ளலாம். உத்தியோகஸ்தர்கள் உயர் அதிகாரிகளின் வழிகாட்டுதலில் பதவி உயர்வு பெறுவாங்க. ரியல் எஸ்டேட்டில், ஷேர் மார்க்கெட்டில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க போகுது. மாணவர்களுக்கு விளையாட்டு திறமைகளை வெளிப்படுத்தி கல்வி நிறுவனங்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க. தலைவலி, வயிற்று வலி கோளாறு, வலி அஜீரணம் ஏற்பட்டு தக்க மருத்துவ சிகிச்சையால விலகும். மீனராசி அன்பர்களே, இந்த வாரம் புத்தி சாதுரியமும் அறிவுத்திறனும் அதிகரிக்குங்க. எதை செய்யறது எதை விடுறதுன்னு மனத்தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்க போதுங்க. எதிர்பார்த்த பணவரவு தாமதப்படுங்க. திடீர் சோர்வு உண்டாகும். அடுத்தவரிடம் உங்களது செயல் திட்டங்களை பத்தி கூறுறது தவிர்க்கிறது நல்லது.
தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க அவசரமான முடிவுகள்லாம் எடுக்கிறத தவிர்ப்பது நல்லதுங்க. பேச்சாற்றல் மூலமாக தொழில் லாபம் கூடுங்க. போட்டிகளை தவிர்க்க துணிச்சலான முடிவுகள்லாம் எடுக்க நினைப்பீங்க. உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகள் கூறுவதை கேட்டு தடுமாற்றம் அடையலாம் இந்த வாரம். நிதானமாக யோசித்து செய்கிறது நல்லதாக அமையுங்க. பணவரத்து திருப்தி தரும் விதமாக இந்த வாரம் இருக்க போகுது. குடும்பத்தில் நடைபெறும் சில விஷயங்கள்லாம் உங்கள் கோபத்தை தூண்டலாம். அதனால் வீண் வாக்குவாதங்கள்லாம் ஈடுபடாமல் ரொம்பவுமே கவனமாக பேசுகிறது மூலமாக நன்மை உண்டாகும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுல ஆர்வம் காட்ட போகிறீங்க. உறவினர்கள் மத்தியில் இருந்த பழைய பகைகள்லாம் மாறுங்க. பெண்கள் எந்த ஒரு காரியத்தையுமே செய்கிறதுக்கு முன்னாடி எப்படி செய்கிறதுன்னு மனத்தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்குங்க. அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லதாக தரும் உங்களுக்கு. கலைத்துறையினருக்கு வீண் அலைச்சல், காரிய தாமதம் போன்றவையெல்லாம் ஏற்பட போகுது. புதிய முயற்சிகளை தள்ளி போடுறது இப்போதைக்கு நல்லது. காரிய அனுகூலம் ஏற்படுங்க. உணர்ச்சிகரமாக பேசி மற்றவங்கள கவருவீங்க. எல்லாவற்றிலுமே எதிர்பார்த்த நன்மை உண்டாகும். பண வரத்து கூடும். அரசியல்வாதியினருக்கு கொடுக்கல் வாங்கல்ல இருந்த பிரச்சனையெல்லாம் தீரப்போகுது. நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்கள்லாம் இந்த வாரம் நீங்கும். எதையுமே செஞ்சு முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாக போகுது. அரசாங்கம் மூலம் லாபம் ஏற்படும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் சாதகமாக இருக்க போகுது. மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி பற்றிய முக்கிய முடிவுகளை எடுக்க நினைப்பீங்க. அடுத்தவர் யோசனைகளை கேட்டு தடுமாற்றம் அடையாமல் இருக்கிறது நல்லதுங்க. பூரட்டாதி 4ஆம் பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரம் தொடர்பாக வீண் அலைச்சல்லாம் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களிடம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நன்மையை தரும் விதமாக அமையும். ராசிநாதன் குருவின் பார்வைகளால் புதிய வாய்ப்புகள்லாம் தேடி வரும். செய்து வரும் தொழில் முன்னேற்றம் அடைய போதுங்க. வேலையில் ஏற்பட்ட நெருக்கடியெல்லாம் இந்த வாரம் நீங்கும். வேலை தேடி வந்தவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல்லாம் வரும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் ஏதாவது சண்டை சச்சரவு ஏற்பட்டு பின்னாடி சரியாகும். கோபத்தை குறைச்சி தன்மையாக பேசுகிறதால காரிய வெற்றி உண்டாகுங்க. வீண் அலைச்சல், எதிர்பாராத செலவுகள்லாம் இந்த வாரம் இருக்கும். சத்ரு ஜெயஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறதால உங்களை சங்கடப்படுத்திய பிரச்சனைகள்லாம் இருந்த இடம் தெரியாமல் போக போகுது. உடல்நிலை சீராகுங்க. எதிர்ப்பு விலக போகுது. வழக்கெல்லாம் வெற்றியாக முடிய போகுது. தொழில் முன்னேற்றம் அடையுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையில்லாத அலைச்சலை குறைச்சி கொள்வது நல்லது. எல்லா வகையிலுமே நன்மையை உண்டாகும் இந்த வாரம். மற்றவங்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டுங்க. பிரிந்து சென்றவர்கள்லாம் மீண்டும் சந்திக்க நேரலாம். புதனும் சூரியனும் புத ஆதித்ய யோகத்தை அளிக்கிறதால வரவு அதிகரிக்குங்க. நஷ்டம் கஷ்டம் என்ற நிலைமையெல்லாம் இந்த வாரம் மாறப்போகுது. வியாபாரத்தில் லாபம் உண்டாக போகுதுங்க. ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் எல்லாம் இந்த வாரம் ஏற்பட போகுது. வார இறுதியில் உங்கள் வேலைகளில் உங்களுக்கு நிதானம் தேவைங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிக உயர்வான பலன்கள்லாம் கிடைக்க போதுங்க. சில இடங்களில் வேலையில் கொஞ்சம் சவாலான நிலை உண்டாகும். சில இடங்களில் போராட்டமாக இருக்க போகுது. உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு கிடைக்கலாங்க. ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் தடையில்லாமல் இந்த வாரம் நடக்க போகுது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பெருகி செல்வ செழிப்பு அதிகரிக்கும். புதிய தொழிலில் தைரியமாக ஈடுபடலாம். நீங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி குதூகலம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் மன கஷ்டம் விலகுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் வேலை தொடர்பான முயற்சிகளில் நல்ல முடிவு வரப்போகுது. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, அதிகரிப்பு கிடைக்கிற வாய்ப்பு உருவாகுங்க. வியாபாரத்தில் அதிகமான லாபம் ஏற்படும். தொழிலில் விரிவுபடுத்தும் முயற்சியில் இறங்குவீங்க இந்த வாரம். குடும்பத்தில் இருந்த சிரமங்கள்லாம் விலகுங்க. பிள்ளைகளால் பெருமையும் சிறப்பும் உண்டாகும். பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்துக்காக பணவரவை அதிகரிக்க சலிப்பில்லாமல் பாடுபட வேண்டியதாக இருக்குங்க. கலைத்துறையினர் ஏற்றமான வாய்ப்புகள் பெற்று நல்ல பொருளாதார மேம்பாடு அடைவாங்க. புதிய முதலீடுகளில் ரொம்ப நம்பிக்கையோடு இறங்கணும் நீங்கள். சந்திரனின் இடப்பெயர்ச்சி இன்பமும் துன்பமும் கலந்த பலன்களை கொண்டு வரப்போகுது. சனி 12ல் இருக்கிறதால எதிர்பார்த்த அரசாங்க காரியம் தள்ளி போகுங்க. நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, வியாபார விஷயத்தில் அலட்சியமாக செயல்படக்கூடாது. புதிய முதலீடுகளை திட்டமிட்டு செய்யணும். இந்த வாரம் மீனராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக கடுமையாக பாடுபடணும். நீங்கள் பண விஷயத்தில் மிக கவனமாக நடந்துக்கணும். மேலும் பெரியோர்களின் அன்பு உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன். உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. ராசிநாதன் குரு சதுர்த்த கேந்திரத்தில் பலம் பெற்றிருக்காரு. 6ல் உள்ள கேது தவிர மற்ற கிரகங்கள்லாம் கொஞ்சம் ஏறுக்கு மாறாக தான் இருக்குது. புதன் ஆட்சி பெற்று ராசியை பார்வையிடுறது சிறப்புங்க. நண்பர்களால் உதவி உண்டாக போது தெய்வ பலம் அதிகரிக்கும். சற்று விழிப்புணர்வோடு செஞ்சால் தொழில் நஷ்டங்களை குறைக்க முடியுங்க. புதன் சூரியன் இணையறதால சில பலன்கள்லாம் உண்டாக போகுது. சுபகாரிய முயற்சிகள்லாம் சிறிய தடைக்கு பின்னாடி நிறைவேறும். வெளிநாட்டு வேலை தேடுறவங்களுக்கு தசா புத்திகள் சாதகமாக இருந்தால் பலன் கிடைக்கும்.
நீங்கள் எந்த விஷயங்கள எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, உடல் வலி, அசதி, சோர்வு அதிகரிக்க போது, செரிமான பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். அஷ்டம செவ்வாய் புதனோடு இணைஞ்சிருக்கிறதால செய்திகளை புரிஞ்சு கொள்றதுல பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். காலிமனை போன்ற விஷயங்கள்ல சிக்கல்கள் ஏற்படலாம். மனைகள் பத்திரப்பதிவு விஷயங்கள்ல கவனமாக இருக்கணுங்க. எதிர்பாராத அபவாதங்கள்லாம் நேரலாம். தாய்மாமன் உறவுகள் பாதிக்கப்படலாம். கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.